துணி ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. முடியாததை முடிய பண்ணும் கர்த்தர் மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த புத்தகங்களை www.vincentselvakumarBooks.com என்ற இணையதளத்தின் வழியாகவும் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9731722977 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். வார்த்தையின் நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நம்முடைய வாழ்வும் வேதமும் என்கிற கண்ணோட்டத்தில் நாம் பல ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். வார்த்தையின் நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சியை போல இன்றைய உலகம், பிபிலிக்கல் இன்சைட், ஜெபிக்கலாம் வாங்க போன்ற பல நிகழ்ச்சிகளிலும் நம்முடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் பல ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்தி பேசி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் இருந்து 7 எக்காலங்களின் ரகசியங்கள், 7 முத்திரைகளின் ரகசியங்கள், கீழே விழ தள்ளப்பட்ட நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தின் கைகள் கொடுக்கப்பட்ட திறவுகோல் போன்ற பல கருக்கலான காரியங்களை விளக்கமாகவும் எளிமையாகவும் பேசியிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்க மறந்திருந்தால் அதை கவனித்து பாருங்கள். இப்பொழுது தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் எழுதிய வேதாகம துணுக்கு செய்திகள் என்ற தொகுப்பிலிருந்து ஒரு சிறு காணொளியை நாம் பார்க்கலாம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு பெயர்தான் கொல்கொதா. இது எருசலேமுக்கு வெளியே அமைந்துள்ள ஒரு சிறு குன்று மாதிரியான பகுதி. குன்று என்று சொல்வதை காட்டிலும் மேடு என்று சொல்லலாம். இந்த கொல்கொதா என்பதற்கு தலைவோடு என்று அர்த்தம். இப்பெயர் இந்த இடத்திற்கு கொடுக்கப்பட்டதற்கு 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, இந்த குன்றை தூரத்திலிருந்து பார்த்தால் ஒரு மண்டை ஓட்டை நிறுத்தி வைத்த மாதிரி தோன்றும். இரண்டாவது, இந்த குன்று குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்து கொல்லும் கொலைக்களமாக பயன்படுத்தப்பட்டதால் இந்த இடத்தில் அநேகம் தலை ஓடுகள் கிடந்தன. அதை காரணமாக கொண்டும் இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கலாம். கிபி 70 யூதர்கள் எருசலேமை விட்டு துரத்தப்பட்ட பின்பு இந்த இடத்தை யாரும் பயன்படுத்துவதில்லை. ஆனால் இப்போது இந்த கொல்கொதா மலையில் பரிசுத்த கல்லறை தேவாலயம் என்ற பெயரில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் கட்டப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் இதன் பெயர் சர்ச் ஆஃப் ஹோலி செப்பல்கர் என்பதாகும். இனநீர்களே, கொல்கதா என்கிற பெயரை பற்றி பல வேத ஆதாரங்களையும் சரித்திர நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம். இது போன்ற பல துணுக்குகள் அடங்கிய வேதாகம துணுக்கு செய்திகள் என்கிற புஸ்தகத்தை நீங்கள் பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சரி நேர்களே, கடந்த நிகழ்ச்சியில் நாம் வேதத்தில் எதை கவனித்து பார்க்க வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். அந்த நிகழ்ச்சி உங்களது ஆவிக்குரிய வாழ்விற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலும் ஒரு புதிய காரியத்தோடு இதோ தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் உங்களை காண ஆவலாய் காத்திருக்கிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற வாரத்தில் நம்ம இந்த நிகழ்ச்சியின் வழியாக சந்தித்து கொண்ட போது நம்மை உண்டாக்கின தேவனை அறிவதின் அவசியத்தை குறித்த பல காரியங்களை ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம். ஒரு மனிதன் ஏன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தேவனால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அது மாத்திரல்ல, அவன் பயன்படுத்துகிற எல்லாமே, அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே தேவனால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு மனிதன் தன்னை படைத்த கடவுளை அறிந்து கொள்வது
அவனுக்கு அவசியமாக இருக்கிறது. கடவுளை அறிந்து கொண்டால்தான் நம்ம அவரோடு எப்படி நெருங்கி பழக முடியும், நமக்கு ஏதாவது ஒரு காரியம் தேவையானால் அவரிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள் வந்தால் அந்த சிக்கல்களுக்கு உண்டான ஆலோசனையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இது எல்லாவற்றையும் தாண்டி கடவுளை அறிந்து கொள்வதனால மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நன்மை நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் உங்களுக்கு என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் நீண்ட நெடிய வாழ்க்கை. நீண்ட நெடிய வாழ்க்கை என்றால் முடிவு பெறாத ஒரு வாழ்க்கை, நித்தியமாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமா? வேதம் இதை நமக்கு ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்லுகிறது. ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று. இன்னைக்கு தேவனை அறிந்து கொள்ள முடியாமல் அநேக ஜனங்கள் தங்கள் கண்களுக்கு தட்டுப்படுகிற, தங்களை விட கொஞ்சம் உயர்வாய் காணப்படுகிற, வல்லமையாய் காணப்படுகிற ஏதாவது ஒன்றை கடவுள் என்று உடனே நம்பி விடுகிறார்கள். ஒரு இயற்கையாக இருக்கட்டும், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றை இது கடவுள் என்று நம்பி விடுகிறார்கள். ஆதி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஒரு குகைகளிலே வசித்தார்களாம். அப்படி வசித்த காலகட்டங்களில் இடியை பார்த்து கடவுள்னு சொல்லியிருக்கிறாங்க, மின்னலை பார்த்து கடவுள்னு சொல்லியிருக்கிறாங்க, நெருப்பை பார்த்து அதை அணைக்க முடியாமல் போகும்போது கடவுள் என்று சொல்லியிருக்கிறாங்க, சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, தன்னை விட மேலான பெரிதான ஏதாவது ஒன்றை சந்திக்க நேரிடும் பொழுது அதை இறைவன் என்றவர் நம்பி விடுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் தாண்டி உண்மையான கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை விட வல்லவர் மாத்திரமல்ல, நம்மை உண்டாக்கினவர். இது தெரியாததுனால்தான் நம்ம என்ன செய்கிறோம், மனிதர்களை கூட சில சமயம் கடவுளாக நம்ம நம்பி விடுகிறோம். கிறிஸ்தவர்கள் கூட பாருங்களேன், ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய ஆவியினாலே நிறைந்து வல்லமையில் பெரிய காரியங்களை செஞ்சால் அவங்கள கூட அறியாமலே ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வைத்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதெல்லாவற்றையும் விலக்கி விட்டு நம்மை உண்டாக்கின மெய்யான தேவனை அறிந்து கொள்வது அவசியம். ஏனென்றால் ஒன்றை அறிந்து கொள்ளும்போது தான் அதோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது, இணைப்பு உண்டாகிறது. ஒரு மனிதனை பார்க்குறீங்க, அந்த மனிதனோட நீங்கள் பேச 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 ஒரு நட்பும் ஒரு இணக்கமும் ஒரு ஐக்கியமும் உண்டாவதை போல அவரோட என்ன பேசுவீங்க? முதல்ல பேசும்போது நீங்கள் யார், எந்த ஊர், எங்கேருந்து வர்றீங்க, உங்களுடைய பின்புலம் என்ன, அப்படியே பேச 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 அடிக்கடி பேச பேச அவரை குறித்து அறிந்து கொள்ள ஒரு நெருக்கம் உண்டாகிறது. அதே மாதிரி தான் அந்த உலக வாழ்க்கையிலும் தேவனோடு கூட நம்ம பேச பேச தேவனை அறிந்து கொள்ள கடவுளோடு மனிதனுக்கு ஒரு நெருக்கம் உண்டாகிறது. அதனால்தான் வேதம் சொல்லுது, ஒன்றான மெய் தேவனை அறிந்து கொள்வது அவசியம் என்று. இன்றைக்கு உலக அளவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கு நடுவிலும் கூட பல மனித இனங்கள் ஒவ்வொன்றையும் கடவுள் என்று நம்புகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தன்னை விட பெருசாக, தன்னை விட வலுவாக ஒரு காரியத்தை பார்த்துட்டா அது கடவுள் என்று நம்புகிற ஒரு மனப்பான்மை எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் கடவுள் என்பவர் நம்மை விட வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை உண்டாக்கினவர். ஏன் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மை மாத்திரமல்ல நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவரும் அவர்தான். அவரை நம்ம அறிந்து கொள்ளும்போது நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற அறிவை இயற்கையாகவே நம்ம அடைந்து கொள்ளுகிறோம். அப்போ அதோடு கூட இணைந்து வாழ்வது இந்த உலகத்தில் நமக்கு சுலபமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை வருது பாருங்கள் ஒரு மனிதனுக்கு, அதை நித்திய ஜீவ வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள். அங்கே நீங்கள் போனாலும் உங்களை உருவாக்கின இதே கடவுள் தான் நமக்கு அருகாமையில் இருப்பார். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அங்கே இருக்கிற வாழ்க்கை கூட இறைவனோடு இணைந்ததாக இருக்க வேண்டுமானால் நாம் அவரோட நெருங்கின ஒரு நட்புறவை கொள்ள வேண்டும். நட்பு கொள்வதற்கு முதல் படி அறிந்து கொள்வது. அதனால்தான் வேதம் சொல்லுது, கடவுளை அறிந்து கொள்ளணும். இன்றைக்கி நமக்கு உலகத்தில் பல காரியங்களை இறைவன் என்றும் கடவுள் என்றும் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய அபிப்பிராயத்தின்படியும் தாங்கள் அறிந்திருக்கிறபடியும் ஒவ்வொன்றையும் இறைவன் என்று சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு காலத்தில் மலைகளுக்கு நடுவில், சில குகைகளுக்கு நடுவில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது
தங்களை விட வலுவான ஒன்றை, ஒரு இடிய, மின்னலை, தீய, வெள்ளத்தை, தண்ணியை, இதெல்லாம் இறைவன் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அதெல்லாவற்றையும் தாண்டி இதெல்லாம் இல்லை, உண்மையான மெய் தேவன் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க ஒரே ஒரு வசதி கர்த்தரால் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதம், வேத வசனம். நம்ம இதை பற்றி நிறைய செய்திகளை, நிறைய காரியங்களை ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம். வேத வசனங்கள் முழுவதும் தேவனுடைய ஆவியினாலும் கர்த்தருடைய வாயிலிருந்து பிறந்ததுமாக இருக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார், நித்தியம் உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகளும் உண்மையும் சத்தியம் உள்ளதாக இருக்கிறது. அதனால்தான் ஒரு பக்தன் கர்த்தருடைய வேத வசனத்தை பற்றி சொல்லும்போது கர்த்தருடைய வசனம் சத்தியம், சமூலமும் சத்தியம் என்கிறார். சமூலம் என்றால் என்ன? டாப் டு பாட்டம், எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் சுற்றி 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 தேடி பார்த்தாலும் அதில் உண்மை என்பதும் சத்தியம் என்பதும் தான் இருக்கும். அதனால தான் அந்த வேதம் முழு நம்பிக்கைக்குரியது என்று தேவனுடைய பிள்ளைகளால் நம்பப்படுகிறது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய வாயிலிருந்து பிறந்தது. இந்த வார்த்தைகள் நமக்கு பல காரியங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறது. ஏன்னா நம்முடைய அனுபவம் என்பது உலக அளவில் வெகு குறைவானது. நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த உலகம் பல சுற்றுக்களை சுற்றி முடித்திருக்கிறது. நம்ம ஒருவேளை மரித்ததுக்கு பிறகு கூட இந்த உலகம் தன்னுடைய சுற்றிலே தொடர்ந்து ஓடிக்கொண்டே தான் இருக்க போகிறது. அதனால் நமக்கு இந்த உலகத்தோடு கூட இருக்கும்படி கொடுக்கப்பட்ட வாழ்நாள் மிக குறைவு. இதில் நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது என்பது முடியாத காரியம். அதனால தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு பல காரியங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறது. தேவனை குறித்தும், மனிதனை குறித்தும், உலகத்தை குறித்தும், மனிதனுடைய வாழ்க்கை குறித்தும் நிறைய காரியங்களை வேத புஸ்தகம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அதனால தான் கர்த்தருடைய வேதத்தில் தேடி 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 வாசிக்கிறோம். அது வாசிக்கும்போது நமக்கு முழுமையான ஒரு ஞானமும் அறிவும் கிடைத்து விடுகிறது. அதனால் கர்த்தருடைய வேதம் இன்றியமையாதது. இந்த வேதம் யாரை கடவுள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறதோ அதுவும் முழு சத்தியமாக இருக்கிறது. அது ஏதாவது ஒன்றை நமக்கு இதுதான் கடவுள் என்று சுட்டி காட்டவில்லை. ஒன்றை விட ஒன்று மேலாக பெரிதாக இருக்குமே, அதெல்லாம் இது கடவுள் இது கடவுள் என்று நமக்கு சொல்லித்தரலை. அழிவுள்ள ஒன்றையும் அது கடவுள் என்று நமக்கு சுட்டி காட்டலை. கடவுள் என்பவர் அழியாமை உள்ளவர், நித்தியம் உள்ளவர். அதனால தான் கர்த்தருடைய வேதத்தினூடே மெய்யான கடவுளை அறிந்து கொள்வது நமக்கு நியாயமாகப்படுகிறது. அதுதான் நமக்கு சேஃபு. கர்த்தரை வேறு எந்த முறையிலும் நீங்கள் ஆராய்வதை விட வேத வசனத்தில் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, அவருடைய குணம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவரை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உபயோகப்படுத்தி கொள்ள முடியும், நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி அவருக்கு உபயோகமாக இருக்க முடியும், இதெல்லாவற்றையும் நம்ம தெளிவாக தெரிந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி முடித்து இனி வருகிற ஒரு புதிய வாழ்க்கைக்கும் நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளத்தான் இந்த வேத புஸ்தகம் பெரிதும் நமக்கு உதவி செய்கிறது. இந்த வேதம் நமக்கு பல காரியங்களை அறிமுகப்படுத்தி வைத்தாலும் அதில் விசேஷமாக, குறிப்பாக, மிக பிரதானமாக நம்மை உண்டாக்கின கடவுளை குறித்த காரியங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறது. அப்போ இந்த தேவனை அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு அவசியமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், வேதத்தினுடைய கடவுளை அறிந்து கொள்ள, கர்த்தரை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுகிறோம். வேத புஸ்தகம் காட்டுகிற மெய்யான கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேத புஸ்தகம் தான் காட்டுகிற அந்த மெய்யான தேவனுக்கு 3 பரிமாணங்கள் இருப்பதை சுட்டி காண்பிக்கிறது. 3 பரிமாணத்தை நீங்கள் வித்தியாசமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. 3 பரிமாணமும் ஒன்றோடு ஒன்று இயைபுள்ளது, இணைந்திருக்கிறது. பரிமாணங்களை நம்ம வெவ்வேறாக பிரித்து பார்க்க முடியாது. ஒரு பரிமாணம் என்பது பாருங்க, நீளம், அகலம், உயரம். இது 3 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பரிமாணம், ஒவ்வொரு டைமென்ஷன். ஒவ்வொரு டைமென்ஷனை நீங்கள் வெவ்வேறு விதமாக நீங்கள் குறிப்பிட்டு சொன்னாலும், ஒருவேளை ஒவ்வொரு டைமென்ஷனும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருந்தாலும், நீளம் ஒரு அளவாகவும், அகலம் ஒரு அளவாகவும், உயரம் ஒரு அளவாகவும் அறியப்பட்டாலும், இது 3 சேர்ந்தது தான் அந்த பொருள் என்பதை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். ஒரு பொருளை நீங்கள் பார்க்குறீங்க, குறிப்பாக பாருங்கள், இந்த ஒரு வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்துக்கு ஒரு நீளம் இருக்கிறது, ஒரு அகலம் இருக்கிறது, ஒரு உயரம் இருக்கிறது.
இது மூணையும் நான் சொல்லும்போது இந்த உயரம் ஒரு அளவில் இருக்குது, இந்த நீளம் ஒரு அகலம் இருக்குது, அகலம் ஒரு அளவில் இருக்குது. ஆனால் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த புஸ்தகமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் வேதம் காட்டும் தேவனுக்கு 3 பரிமாணங்கள் இருக்கிறதுன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. வேதத்தில் காட்டப்படுகிற கர்த்தர் மாத்திரமல்ல, அவர் உண்டாக்கின மனிதனான நமக்குள்ளேயுமே முப்பரிமாணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுடைய முப்பரிமாணங்கள் என்ன என்பதை நம்ம பார்த்துக்கிறோம். இதற்கு கிறிஸ்துவுடைய வேதத்தில் திரித்துவம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. திரித்துவம் என்னன்னா 3 காரியங்கள் இணைந்த ஒரே பொருள் அப்படின்னு. அதுதான் நான் உங்களுக்கு விளக்குவதற்கு எளிய முறையில் சொல்வதற்கு நீளம், அகலம், உயரம் சொன்னேன். அது 3 பரிமாணங்களும் இருந்தால் தான் ஒரு பொருள் முழுமை அடையும். அதே போல தான் கர்த்தரும் 3 பரிமாணங்களோடு இருக்கிறார். 3 சேர்ந்து ஒரே காரியமாக இருக்கிறது. அப்போ 1 3 3 1 இதுக்கு பேர் தான் இந்த திரித்துவம் என்பது. அப்போ நீங்கள் போகும்போது ஒரு வேளை சர்ச்சுக்கு போகும்போது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒரு புது கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் சபைக்கு போகும்போது, சர்ச்சுக்கு போகும்போது இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி செய்தியில் கேட்க முடியும். வேதத்தை நீங்கள் படிக்கும்போது கூட பல இடத்துல இந்த வார்த்தைகளை வாசிக்க முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன திரித்துவம்? இந்த புஸ்தகத்துக்கு நான் சொன்னேன் 3 பரிமாணங்கள், நீளம், அகலம், உயரம்னு. அதே மாதிரி கடவுளுக்கு இருக்கக்கூடிய முப்பரிமாணங்கள். அந்த திரித்துவம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 பேர் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த 3ம் ஒன்றாகவே இருக்கிறது. இயக்கத்தில் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்படுகிறது. ஆனாலும் 3ம் சேர்ந்தது தான் கடவுள் என்று வேதத்தால் அடையாளம் காட்டப்படுகிறது. அப்போ இதை வச்சு தான் கர்த்தருடைய வேதத்தில் பாருங்களேன், இந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தில். இது நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஒழிய, இது மாதிரி நிறைய இடங்களில் இந்த வார்த்தைகளை உங்களால் வாசிக்க முடியும். அதில் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அப்படின்னு சொல்கிறார். ஏன் இப்படி சொல்கிறான்னு கேட்டால், முழு தெய்வத்துவத்தின் நாமத்தினாலே நீங்கள் ஒரு மனிதனுக்கு உடன்படிக்கை என்ற ஞான ஸ்நானத்தை கொடுக்கணும். அப்போ தேவனுடைய முழுமை என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற முப்பரிமாணங்களிலே அடக்கப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க ஒவ்வொருவரும் தனித்தனி ஆளுன்னு சொல்லுவாங்க. பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவி வேறன்னு 3 தெய்வங்களாக அங்கே இருக்கிறார்கள். 2மே தப்பு. ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக 3 பரிமாணங்களை உடையதாக இருக்கிறார். தேவன் மாத்திரம் இல்லை, அவர் உண்டாக்கின மனிதர்களான நீங்கள் கூட முப்பரிமாணத்தோடு இருக்கிறீங்க. என்ன தெரியுமா? ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்போ ஆவின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆவிதான் ஒரு மனிதனுக்குள் இருந்து அவனை இயக்குகிறது. ஒரு ஆவிதான் ஒரு மனிதனுக்கு மரியாதையை கூட வாங்கி தருது. ஆவி போச்சுன்னா பாருங்களேன், இந்த சரீரத்தை, இந்த பாடியை எப்போ எடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வச்ச பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆவி சரீரத்தை விட்டு வெளியேறி விட்டால், வெளியே போய்விட்டால் ரொம்ப நேரம் அது கட்டின வீட்டில், அவருடைய அரண்மனையில் கூட வச்சிருக்க மாட்டாங்க. வெளியே தூக்கிட்டு போகிறதுல தான் கவனமாக இருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருப்பது அவனுக்குள் இருக்கிற ஒரு ஆவி. அந்த ஆவி வெளியே போய்விட்டதானால் இந்த சரீரம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது பாருங்கள், 1000 வேலையை செய்வான். எவ்வளோ வேலை செய்ய முடியுது நமக்கு? கண்ணு பார்க்குது, காது கேட்குது, மூக்கு நுகருது, வாய் வார்த்தைகளை பேசுகிறது, கால் நடக்குது, இன்னும் மனம் சிந்திக்குது, எவ்வளோ வேலை நடக்குதே. ஆனால் ஒரு மனிதனுடைய ஜீவன் பிரிந்து விட்டால் ஒரே நேரத்தில் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண மாதிரி எல்லாம் செயலற்று போய் விடுகிறது. எல்லா தொடர்பும், உலகத்தோடு இருக்கிற தொடர்பு அறுக்கப்பட்டு போய் விடுகிறது. அப்போ இந்த ஆவி தான் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கி வெளித்தோற்றத்தில் என்னை பார்த்தா ஒரு மனிதனாக தெரிகிறது, என்னுடைய உடம்பு தான் உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி உங்களை நான் பார்க்கும்போதும் உங்கள் சரீரம்தான் தெரியுது. ஆனால் உங்கள் சரீரத்தை இயக்கி கொண்டிருப்பது உங்களுக்குள் இருக்கிற ஒரு ஜீவன், ஒரு ஆவி. அப்போ ஒரு ஆவியும் உங்களுக்குள்ளே இருக்குது, ஒரு சரீரமும் இருக்குது. இவைகள் வெவ்வேறாக தனித்தனியாக எடுக்க முடியும், அதை பிரிக்க முடியும். ஆனால் அது 3ம் இணைந்து இருந்தால்தான் அது முழுமை பெறுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவி நமக்கு தெரியும். ஆத்துமான்னு ஒன்று இருக்குது. ஆத்துமான்னு என்ன தெரியுமா?
ஒரு ஆவியினுடைய அறிவுக்கு பேர் தான் ஆத்துமா. ஆவி அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய சிந்தனை, ஒரு காரியத்தை பார்த்தோன்னே இது இப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வது, விளங்கி கொள்வது போன்ற ஏரியாவெல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆழ்த்துவத்துக்கு பேர் தான் ஆத்துமா என்பது. ஒரு விஷயத்தை நம்ம கண்ணில் பார்த்தா கூட அது என்னன்னு சொல்லி நமக்கு விளங்க சொல்லுகிறது பாருங்கள், அதுக்கு பேர் தான் ஆத்துமா. அது நம்முடைய நினைவுகளை, சிந்தனைகளை முழுவதும் ஆளுமை செய்து கொள்ளுகிறது. அது தான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் ஆளுமை செய்து கொள்வதற்கும் சரீரத்தில் இருக்கிற நம்முடைய மூளை என்ற அந்த பிரதேசத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறது. யாரு? ஆத்துமா. ஆவி என்பது முழு சரீரத்தையும் தன்னுடைய இயக்கத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறது. அப்போ இது மூணுமே ஒன்னோட ஒன்று இருக்குது. ஆவி ஒரு மனிதனை விட்டு வெளியே போகும்போது ஆத்துமாவும் அணைந்து போய்விடுகிறது, சரீரமும் செயலற்று போய்விடுகிறது. அப்போ இது மூணு ஒன்றா சேர்ந்தது தான் மனுஷன். இதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, மனிதனை கர்த்தர் உண்டாக்கும்போது நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியும் நாம் ஒருவனை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆதாமை கர்த்தர் உண்டாக்கினாராம். உங்களுக்கு அந்த வசனம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். நீங்கள் புது கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட நிச்சயம் அந்த வசனத்தை ஆதியாம புஸ்தகத்தில் வாசிச்சிருப்பீங்க. மனிதனை கர்த்தர் உண்டாக்கும்போது நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியும் ஒருவனை உண்டாக்குவோம் என்று சொல்லி உண்டாக்கினாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ திரித்துவம் உள்ளவராக, அதே மாதிரி மனிதனையும் ஒரு திரித்துவம் உள்ளவனாக உண்டாக்கினார் என்பதுதான் அதனுடைய பொருள். மற்றபடி அவர் மாதிரியே மூக்கு, அவர் மாதிரியே கண்ணு, அவர் மாதிரியே காது என்பதல்ல அதனுடைய பொருள். அவர் எப்படி முப்பரிமாணங்களோடு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறாரோ, மனிதனை அதே மாதிரி 3 பரிமாணத்தினால இணைத்து கட்டினார். அதனால தான் நாமும் ஒரு திரித்துவம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இது மனுஷனுடைய திரித்துவம், அது தேவனுடைய திரித்துவம். இந்த தேவனுடைய திரித்துவத்தை வேதத்தில் நீங்கள் பல இடத்துல பார்க்க முடியும். 3ம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இயேசுவே நமக்கு அறிமுகப்படுத்தி சொல்லும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற பெயரில் அவர் சொன்னார். இந்த புஸ்தகத்துக்கு நம்ம கொடுத்த அந்த திரித்துவம் என்பது, முப்பரிமாணம் என்பது நீளம், அகலம், உயரம் என்பது. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பது. அதே மாதிரி தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது. நம்ம இந்த அளவுக்கு அவரை விளங்கி கொண்டால் அது போதுமானது. ஏன்னா வேதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்க உள்ளே புகுந்து வரும்போது இந்த 3 வார்த்தைகளும் அடிக்கடி வருவதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்போ அறிந்து கொள்ளும்போது என்ன, அந்த இடத்துல பிதான்னு சொல்லியிருக்குது, இந்த இடத்துல குமாரன்னு சொல்லியிருக்கு, ஆவியானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது யார் என்ற ஒரு குழப்பம் நமக்குள்ளே வரக்கூடாது. மூவரில் ஒருவர், ஒருவரில் மூவர். அவங்க செய்கிற செயல்பாட்டுக்கு கர்த்தர் எந்தெந்த நேரத்தில் செயல்படுகிறாரோ அவருடைய செயலுக்கு ஏற்றபடி அந்தந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்மை உண்டாக்கின தேவன் ஒரு திரித்துவம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த 3 திரித்துவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் தனித்தனி ஆழ்த்துவங்களோடு காட்டப்பட்டாலும் இவர்கள் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்பதாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவானுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் இதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 பேர். அந்த 3 பேருடைய சாட்சி ஒவ்வொரு மனிதனை குறித்தும் அவருடைய வாழ்க்கை குறித்தும் சாட்சி சொல்லுவாங்களாம். அங்கே சாட்சியிடுகிறவர்கள் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். யோவான் தன் புஸ்தகத்தில் சொல்லும்போது 3 பேர் சாட்சி கொடுக்குறாங்க. அந்த 3 பேர் யாருன்னா பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. இந்த வார்த்தை என்பதைத்தான் நம்ம குமாரன் என்றும் இயேசு கிறிஸ்து என்றும் சொல்லுகிறோம். அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னால் விளக்கமாக சொல்கிறேன். ஒன்று வார்த்தைன்னு சொல்லலாம், அல்லது இயேசு என்று சொல்லலாம், அல்லது குமாரன் என்று சொல்லலாம். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 பேர். 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில். நீங்கள் வெறும் யோவானுடைய புஸ்தகத்தில் இந்த வசனத்தை நீங்கள் தேடக்கூடாது. 1 யோவான் சுவிசேஷம் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு நிருப வாக்கியங்கள் கொண்ட புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அதில் முதல் புஸ்தகம் 1 யோவான் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 7வது வசனம். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 பேர்: பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவி என்பவர்களே, குமாரன் என்கிற இடத்துல வார்த்தை என்று இதில் எழுதப்பட்டிருக்கு. இந்த 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திரித்துவத்தில் எது ஒன்றையும் நம்ம மறுதலிக்க கூடாது. இதை தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரித்துவத்தில் ஒன்றை விட ஒன்றை பெரிதாக கருதவும் கூடாது, எது ஒன்றையும் மறுதலிக்க கூடாது. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவத்துக்கு புதியவர்களாக இருந்தால் நீங்கள் உள்ளே வரும்பொழுதே சிலர் வெவ்வேறு பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்கிறத உங்களால் அறிந்து கொள்ள முடியும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிதா நமக்கு தேவையில்லை, பரிசுத்த ஆவி நமக்கு தேவையில்லை, இயேசு மாத்திரம்தான் போதும், இயேசுனுடைய பெயரில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது, அது பழைய ஏற்பாட்டு காலத்துக்குரியது பிதா, அப்புறம் இனி வர கடைசி காலத்துக்கோ அல்லது பெந்தகோஸ்தே சபைக்குரியது பரிசுத்த ஆவி, இயேசு மாத்திரம்தாங்க நமக்கு, வேறு எதையும் நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லி பேசுகிற ஒரு கூட்டம் இருப்பாங்க. நான் புதுசாக உள்ளே வந்தபோது 1978 வருஷத்தில் நான் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் ஒரு பாரம்பரியமாக 4 தலைமுறை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். நாங்கள் 4 தலைமுறையாக கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தாலும் நான் கிறிஸ்துவை விட்டு வழி விலகி என் வாலிப பிராயத்தில் காலேஜில் படிக்கும்போது கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு 1978 கர்த்தர் என்னை ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்தார். நான் அதுக்கு முன்னால் கடவுள் இல்லை என்று சொல்லுவதற்கு முன்னால் சின்ன வயசில் எங்களுடைய சபை பாரம்பரியத்தின்படி ஒரு 4 மாதம் 5 மாதத்துலலாம் பிள்ளையை கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு எனக்கு வைக்கப்பட்டது தான் இந்த பெயர். சில ஊழியக்காரர்கள் மனந்திருப்பின பிறகு தன்னுடைய பெயரை ஒரு கிறிஸ்தவ பெயராக மாற்றிக்கொள்ளுவாங்க. என்னுடைய உண்மையான பெயரை ஞானஸ்நானத்தில் பிறந்த போது வச்ச பெயரை இந்த பெயர் தான் எனக்கு. அப்போ ஒரு ஞானஸ்நானம் கொடுத்து வச்சுருந்தாங்க. நாங்கள் போன சபையில் கூட நாங்கள் பாரம்பரியமாக எப்பொழுதாவது சபை கூடி வருவோம். ஒரு பண்டிகை கிறிஸ்தவம்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சந்தா ஒழுங்காக கொடுத்துருவோம் எங்கள் சர்ச்சுக்கு. ஒரு கிறிஸ்தவ குடும்பம், பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ குடும்பம். நான் இதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு புதிதாக நான் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே நுழைகிறவனைப் போல நான் மறுபடியுமாக கடவுளை அறிந்து கொண்டு உள்ளே சென்றபோது பல காரியங்களை பார்த்து ஆச்சரியம் அடைந்தேன். அதுக்கு முன்னால் வெளியிருந்து பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் என்றால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அவருடைய நம்பிக்கை ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று உங்களை மாதிரியே நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளே போன பிறகு தான் இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது நமக்கு தெரிகிறது. ஒருவர் சொல்லுகிறார், இயேசு மாத்திரம்தான் நமக்கு, இயேசுவின் பெயரால் மாத்திரம் ஞானஸ்நானம் கொடுத்தால் போதுமானது, ஜெபம் பண்ணும்போது கூட இயேசுவிடத்தில் மாத்திரம் ஜெபம் பண்ணினால் போதுமானது, இயேசு மாத்திரம்தான் மனிதர்களுக்குரியவர், பிதா நமக்கு வேண்டாம், பரிசுத்த ஆவி நமக்கு வேணும், இப்படி சொல்கிறவங்களை பார்த்துருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு வந்த காலத்துல எல்லாம் பரிசுத்த ஆவி என்ற வார்த்தையை பல ஸ்தாபன சபைகளில், பாரம்பரிய சபைகளில் உபயோகப்படுத்தவே மாட்டாங்க. அது ஒரு பாவ வார்த்தை மாதிரி, சொல்லப்படக்கூடாத வார்த்தை மாதிரி அவர்கள் அதை கருதினார்கள். அந்த காலகட்டத்தில் இருந்த ஊழியர்களிடத்தில் நீங்கள் கேட்டால் நிறைய சொல்லுவாங்க. அப்போ நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது 78 நான் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தேன். 80, 81 ஊழியம் செய்ய வெளியே புறப்பட்டு விட்டேன். நான் அப்படி போகும்போது சில சபைகளை, சின்ன சின்ன சபைகளில் கூப்பிடும்போதே அவங்க சொல்லுவாங்க, அல்லேலியா சொல்லுவீங்களான்னு கேட்பாங்க, அந்நிய பாஷை பேசுவீங்களான்னு கேட்பாங்க, ஆவியில் நிரம்புவீங்களான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னோம்னா ஐயோ நீங்கள் வேண்டாங்க, நாங்கள் அதெல்லாம் நம்புவதில்லை என்று சொல்லுவாங்க. இப்போ வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற சபையில், நல்ல பாரம்பரிய சபைகளில் கூட, கத்தோலிக்க சபைகளில் கூட நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஆராதனை செய்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, இதெல்லாவற்றையும் நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதே மாதிரி தான் இப்போ நம்ம உள்ளே போகும்போது, புதிதாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டு போகும்போது இது மாதிரி நிறைய காரியங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதில் ஒருவர் என்ன சொல்லுவார்னா, பிதாவை மாத்திரம் நாங்கள் நம்புவோம் என்று சொல்லுவாங்க. அதில் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க, யெகோவா சாட்சிகள் என்று பெயர் அவர்களுக்கு. அவர்கள் பிதாவை மாத்திரம் கடவுள்னு சொல்லுவாங்க, இயேசுவை ஒரு தேவ தூதன் என்பதாக அவர்கள் சொல்லுவாங்க. அவர்களை பொறுத்தளவில் ஒரே தேவன் தான் உண்டு, அவர் பிதா மாத்திரம்தான், பரிசுத்த ஆவி என்பது கூட கிடையாது. அப்போ தேவன் மாத்திரம்தான் உண்மை என்று அவர்கள் அதை நம்புவாங்க. யெகோவா என்பது தான் அவருடைய பெயர் அப்படிங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேர் ஒன்லி ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க.
நாங்கள் பிதாவை நம்ப மாட்டோம், ஆவியானவரை நம்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுடைய நம்பிக்கை முழுசும் குமாரனாகிய கிறிஸ்து மாத்திரம்தான். கிறிஸ்துவிடத்தில் தான் பேசுவோம், கிறிஸ்துவிடத்தில் தான் ஜெபிப்போம், எல்லாம் கிறிஸ்து தான், இயேசு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவர்கள் நவீன பெந்தகோஸ்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்கிறவங்க இருக்கிறாங்க, நான் எல்லா பெந்தகோஸ்தையும் சொல்லலை. ஆனால் ஒரு கூட்டத்தார் வெறும் ஆவியை மாத்திரம்தான் நம்புவார்கள். பரிசுத்த ஆவி தான் எங்களுக்கு, அவர் வழியாகத்தான் எங்களுடைய அசைவு நடவடிக்கைகள் எல்லாம் இயக்கப்படுகிறது, எங்களுக்கு அவர் தான் தெய்வம்னு சொல்லுவாங்க. இது 3 நம்பிக்கையுமே டோட்டலாக தப்பு. 3ஐயும் ஒரே மாதிரி நம்ம நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும். பிதாவையும் கனம் பண்ணணும், குமாரனையும் கனம் பண்ணணும், பரிசுத்த ஆவியையும் கனம் பண்ணணும். இது இருக்கிறது, இது இல்லைன்னு இல்லை, 3மே இருக்கிறது. இதுதான் வேதம் நமக்கு காட்டும் உண்மை. அப்படி இல்லாமல் இருந்தால் இயேசு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி நமக்கு கட்டளை கொடுத்துருப்பாரா? அப்போ 3 பேரையும் நம்ம ஈக்குவலாக நினைக்கணும். பிதாவானவரும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் கனத்துக்குரியவர்கள், அவர்கள் தேவன் என்று நம்ம அறிஞ்சிருக்கணும். அவர்கள் 3 பேரும் தனித்தனி தேவன் அல்ல, அவருடைய 3 பரிமாணங்களில் ஒன்று தான் இது. அப்போ அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், இதில் ஒன்றை நம்ம எடுத்துக்கொண்டு மற்றதை மறுதளிச்சிடக்கூடாது. யாராவது உங்களை கட்டாயப்படுத்தி அதை நம்பாத வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் என் நம்பிக்கையில் வேதம் சொல்லுகிற எல்லாவற்றையும் நம்புகிறேன். என் வேதம் எனக்கு பிதாவையும் சொல்லுகிறது, குமாரனையும் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியையும் சொல்லுகிறது. நான் ஏதாவது ஒன்றை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்தி ஒன்றை அலட்சியம் பண்ணுகிறவன் அல்ல. ஆனால் வேதத்தில் அதனால் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவர்களாக நீங்கள் வளர விரும்பினால் ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை மறுதலித்து விடாதீர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஏதாவது போதனை சொல்லி வசனத்தை காமிச்சு இயேசு கடவுள் இல்லைங்க, ஒரு இறை தூதன், ஒரு தேவ தூதன் அப்படின்னு உங்களுக்கு வசனங்களெல்லாம் அடிக்கினா கூட அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் 3 பேருமே தெய்வத்துவம் உள்ளவர்கள், தேவனுடைய திரித்துவமானவர்கள். அதனால தான் 3 பேருடைய பெயரையும் இயேசு தாமே முன்மொழிந்திருக்கிறார். அதனால தான் அந்த வசனம் மத்தேயு 28:19 நம்ம வாசித்த மாதிரி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமங்கள் என்று சொல்லி இயேசுவே அதை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். 1 யோவானுடைய புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 22-23 வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? அவர் கேட்குறார். சிலர் சொல்லுவாங்க பிதா தாங்க உண்மையானவர், இயேசு எல்லாம் நானே பார்த்துருக்கிறேன், அவங்க என்னை சந்திச்சிருக்கிறாங்க, சந்தித்து என்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன், வாக்குவாதம் பண்ணுவது எந்த முடிவையும் கொண்டு வராது. அது அவர்களுடைய நம்பிக்கை, அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். வாக்குவாதம் பண்ணுறதுனால நீங்கள் அவனை திருத்தவும் முடியாது, அவர் உங்களை திருத்தவும் முடியாது. எதற்கு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்னு அதற்கு பிறகு அவர்களை பார்த்தால் அவர்களோட நிற்கிறது இல்லை, நேரம் செலவழிக்கல, பேசுறதில்லை. சிலர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, குமாரன் என்பதும் கிறிஸ்து என்பதும் ஒரு மனிதன் மாதிரி தான் ஒழிய, ஒரு தேவ தூதன் மாதிரி தான் ஒழிய, அவர் உண்மையான இறைவன் கிடையாது, இறைவன் என்பவர் பிதாவானவர் மாத்திரமே அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்கிறாங்க, புஸ்தகம் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 22-23 ஆகிய வசனங்களில் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேறே யார் பொய்யன்? யாருங்க பொய்யன்? சின்ன சின்ன பொய் சொல்கிறான், அவர்களெல்லாம் நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்களே, இயேசுவை கிறிஸ்துலன்னு சொல்கிறான், அவன் தான் பெரிய பொய்யன். பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் பேரு அந்தி கிறிஸ்து. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் பேரு அந்தி கிறிஸ்து. அப்படின்னா நாங்கள் 2 பேரையும் மறுதலிக்கலை, பிதாவை மாத்திரம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாலும் கர்த்தருடைய வேதம் சொல்லு, பிதாவை நீங்கள் விசுவாசித்தால் குமாரனை விசுவாசிக்கணும், குமாரனை நீங்கள் கனம் பண்ணினால் பிதாவை கனம் பண்ணணும். நீங்கள் ஒன்றை விட்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை மறுதலித்தால் அவன் அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். அப்போ என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, குமாரன் என்பவர் மனிதன் போல நம்ம நடுவில் வாழ்ந்திருந்ததுனால அவர் கடவுள் இல்லை என்ற முடிவுக்கு நீங்கள் வந்துவிடக்கூடாது. அவர் மனிதன் மாதிரி வாழ்ந்ததற்கு பல தேவ நோக்கங்கள் இருக்கிறது,
பின்னால் அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். அவர் நம்ம மாதிரி சாப்பிட்டாரு, நம்ம மாதிரி நடந்தார், நம்ம மாதிரி பேசினார், நம்ம மாதிரி அவரும் கூட நித்திரையாக இருந்தார். இதெல்லாத்தையும் பார்த்துட்டதுனால அவர் கடவுள் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துவிடக்கூடாது. அவர் அந்த தோற்றத்தில் வெளிப்பட்டதற்கு வேறு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. பின்னால் நான் அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் தெய்வத்துவத்தில் ஒருவர், தேவனுடைய திருத்துவத்தில் ஒருவர். அவரை மறுதலிக்கிறவன் யாருன்னு கேட்டால் அந்தி கிறிஸ்து என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம பார்க்குறோம், தேவனுக்கு 3 ஆழ்த்துவங்கள் இருக்கிறது. 3ம் ஒன்றோடு ஒன்று இருக்கிறது. ஒன்றை விட்டு ஒன்று எடுக்க முடியாது, அதை பிரிக்க முடியாது. பிரித்தால் அது ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். இப்போ நமக்குள்ள 3 ஆழ்த்துவம் இருக்குது. ஏதாவது ஒன்றை பிரிச்சிங்கன்னு வச்சுங்க, ஆத்மாவை பிரிச்சிட்டிங்கன்னா இவன் எதற்கும் உபயோகம் இல்லாமல் ஒரு வெஜிடபிள் மாதிரி ஆயிடுவான். அப்படியே உட்காந்துருப்பான். நினைக்க முடியாது, சிந்திக்க முடியாது, பேச முடியாது. பார்த்துருப்பீங்களே சில ஆள் அப்படியே கோமாலேருந்து எந்திரிச்சிருவாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அவனை பேசுனா பேச மாட்டான், அவனுடைய பேர் கூட தெரியாது. அப்போ ஆத்மா செயலிழந்து போச்சுனாலும் லாயக்கெல்லாம் போயிடுவான். ஆவி போச்சுன்னா டோட்டலாக முடிஞ்சது கதை. மேக்சிமம் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இந்த ஆவி பிரிஞ்சிருச்சுன்னா மேக்சிமம் ஒரு 4 மணி நேரம் தான் தாங்கும். அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது. அப்போ பாருங்களேன், ஒன்றை விட்டு ஒன்று நீங்கள் பிரித்து விட்டால், அதே மாதிரி தான் ஆவியை விட்டு சரீரத்தை பிரித்தா கூட அப்படி தான். சரீரத்தை நாங்கள் தனியாக பிரிச்சோம், அதுவும் அவ்வளோதான், தற்கொலை. அப்போ இது 3ம் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஒரு மனிதனுடைய சம்பூரணத்துவம் அதில் வெளிப்படுகிறது. அதே மாதிரி தான் குமாரனை பிரிச்சிடாதீங்க, பிதாவை பிரிச்சிடாதீங்க, ஆவியானவரை பிரிச்சிடாதீங்க. அவரவருடைய செயல்பாட்டின்படி அவரவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இவரை விட அவர் பெரியவர், இவர் பெரியவர் என்கிற வாக்குவாதத்துக்குள்ளே போகாதீங்க. அதை விசுவாசியுங்கள். வேதம் அதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்ம இதை பற்றி மேலதிகமாக இன்னும் நிறைய காரியம் பேசுவோம். அடுத்த வாரத்தில் நான் உங்களை சந்திக்கும் போது இன்னும் சில முக்கிய தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாம் தேவனுடைய திருத்துவத்தை பற்றி விளக்கமாக தெரிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனம் உண்டாக இந்த நிகழ்ச்சியின் லிங்கை வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் வழியாக பகிருங்கள். தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களின் மற்றொரு முக்கியமான தெய்வ செய்தியோடு அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி திவ்யா. அந்த பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தை மாதிரி ஒரு வார்த்தை வெளிப்படுத்துச்சுன்னா அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல, அது பிசாசுடைய வார்த்தை. அது கர்த்தருடைய வார்த்தை மாதிரியே தெரியும், ஆனால் அது ஒரு கள்ள வார்த்தை. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கர்த்தருடைய பெயரால் சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் உடனே நம்பி விடாமல் இது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா என்று சோதித்து பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நீங்கள் என்ன போடணும்னா, அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறதா, என்னை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துகிறதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.